சொல்லக்கூடிய கலைவாணி மைந்தனாகிய நீங்கள் எங்கிருந்து வந்தது பூர்வ ஜென்மத்தில் நாங்கள் செய்த புண்ணியமாக கருதினாலும் சிறியால் வணங்குகிறேன் சுவாமி. வாழ்த்தி அருள் புரியுங்கள். வரவேற்பதும் வந்தாரை வாழ வைப்பதும் தமிழருடைய மாண்பு. அந்த மாண்புக்கு ஏற்றபடி நல்ல ஒரு வரவேற்று உங்களை வாழ்த்துவது என்னுடைய கடமையாகும். இது என் வாழ்த்து உங்களுக்காக. எப்படி நல்லவர்கள் வாழ்த்திடவும் நாடு உன்னை போட்டிடவும் திணை குணக்காவலிலே தினம் காவல் செய்திடணும். நீ நல்லா இருக்கணும், நாளும் சிரிக்கணும், எல்லா மனசுகளும் வாயார வாழ்த்தனும். வள்ளி பொன்னே வாமா வாழ்த்த வந்தேன் அம்மா, உங்கள் புகழ் வளர்ந்திடவே வருகை தந்தேன் அம்மா. வள்ளி பொன்னே வாமா வாழ்த்த வந்தேன் அம்மா, உங்கள் புகழ் வளர்ந்திடவே வருகை தந்தேன் அம்மா. உங்களுக்கெல்லாம் இங்க நல்ல வரண்டா, தந்தது எல்லாம் இந்த நாரதனந்தா. வள்ளி பொன்னே வாமா வாழ்த்த வந்தேன் அம்மா, உங்கள் புகழ் வளர்ந்திடவே வருகை தந்தேன் அம்மா. காவல் காக்கும் கன்னிப்பெண் உனக்கு ஆசி தருவேன் என்னோட கணக்கு. இந்த மனோ நல்ல மனோ தன்னாலே திரையும், பள்ளி வந்தல் காவல் இது சொன்னாலே புரியும். ஊரெல்லாம் போற்றிடவே இந்த பாரெல்லாம் வாழ்த்திடவே, சந்தோஷம் மாறாம நீ 100 ஆண்டு வாழ்ந்திடவே. தன்னிடத்திலே மனசு உள்ளவங்க தான் பிறரு நல்லவங்க, அதுக்கு தான் வாழ்த்து கொடுக்கணும். வள்ளி பொன்னே வாமா வாழ்த்த வந்தேன் அம்மா, உந்தன் புகழ் வளர்ந்திடவே வருகை தந்தேன் அம்மா. உங்களுக்கெல்லாம் இங்க நல்ல வரண்டா, தந்தது எல்லாம் இந்த நாரதனந்தா. வள்ளி பொன்னே வாமா வாழ்த்த வந்தேன் அம்மா, உந்தன் புகழ் வளர்ந்திடவே வருகை தந்தேன் அம்மா. வள்ளி பொன்னே வாமா வாழ்த்த வந்தேன் அம்மா, உந்தன் புகழ் வளர்ந்திடவே வருகை தந்தேன் அம்மா. வாழ்க மகளை வாழ்க, சகல கலைஞானமும் பெற்று தாங்கள் பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்கவிட என் மனமாற உங்களை வாழ்த்தி, உங்களை பற்றி விவரங்களை அண்ணன் வாயிலாக தோழியின் வாயிலாக நான் கேட்டிருந்தாலும் உங்கள் வாயிலாக உங்களை பற்றிய ஒரு சில விவரங்களை கேட்க வேண்டும். நான் வந்திருக்கேன், கேட்கலாம். வள்ளி நாயகம் ஒப்பிடமாக பசரத்தினுடைய பேசி உப்பில்லாத கூழ்வார்த்தல் உண்பது அமிர்தமாகும். தெய்வலக வாசனீங்க பூலக வாசனாங்க தெய்வலக வாசியாக இருந்தால் தெய்வங்களுக்கு பணிவிட செய்கிறீங்க. பூலகத்தில் திணை கடவுளை திணை காவலை பார்க்குறேன். என்னை சந்திக்க வந்திருக்கீங்கன்னா இதுவே பூர்வ ஜென்மத்தில் நாங்கள் செய்த புண்ணியமாக கருதுகிறோம். நீங்கள் கேட்கணும், தகுந்த முறையில் பதில் நான் சொல்லணும். பல விஷயங்களை தங்கள்ட்ட நானும் கேட்டு தெரிஞ்சுக்கணுங்கிற எண்ணங்கள் நிறைய இருக்கு. பாருங்கள் சுவாமி, கேளுங்கள், பதில் சொல்ல காத்துக்கிட்டு இருக்கு. பேசுங்க. பண்டு விழி கற்கண்டு மொழி மாதே, வண்டு விழி கற்கண்டு மொழி மாதே, வண்டு விழி கற்கண்டு மொழி மாதே. வாழ்ந்திருக்கும் நாடுது சொல், வாழ்ந்திருக்கும் நாடுது சொல் கோதே கோதே. ஞான நிலை தான் உணர்ந்த சுவாமி, ஞான நிலை தான் உணர்ந்த சுவாமி, ஞான நிலை ஞான நிலை ஞான நிலை ஞான நிலை தான் உணர்ந்த சுவாமி. நாடு மலை நாடு என்பார்கள் சுவாமி. கேட்ட கதை பாடலுக்கு நல்ல ஒரு பதில் பாடல், சந்தோஷம். ஆனா இது மட்டும் இந்த சபைக்கு போதுமா அப்படின்னா போதாது. ஆமா, ஏன்னா முன்னாடிலாம் இந்த கதை பாடல், இந்த கதை பாடலை சார்ந்த வசனங்கள் சரி, இது மட்டும்தான் தர்க்கமாக இருந்தது சரி ஒரு காலத்துல. ஓ, ஆனா இன்னைக்கு அப்படி இல்ல. சரி, யார் யார்கிட்ட என்னென்ன விவரம் இருக்கிறது, ஆமா, யார் யார் எவ்வளவு படிச்சிருக்காங்க அப்படிங்கிற என்பதை பொறுத்து தான் யார் அறிவாளி நம்ம முடிவு பண்ணிக்கிறது. மக்கள் முடிவு பண்ணணும், மக்கள் முடிவு செய்து தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு என்று பெரியவங்க சொல்லி வச்சிருக்காங்க. அதுக்காக நான் மட்டும்தான் கேட்பேன், நீங்க சொல்லணும் அந்த கட்டாயம் கிடையாது. நானும் ஏன்னா இது ஒரு தர்க்க சபை. இங்க ஆண் பெண்ணுன்னு பாகுபாடு இருக்கா? இல்ல. மூத்தவங்க இளைய ஒன்று இருக்கா? இல்ல. இல்ல உயர குட்டைன்னு இருக்கா? இல்ல. இங்கே அறிவுக்கும் திறமைக்கும் மட்டுமே இங்க பரிசு. அதனால நான் கேக்குறேன், நீ பதில் சொல்லு. கண்டிப்பா. திருப்பி நீ கேட்டா நீங்க பதில் சொல்ல 1000 கேள்விகளுக்கு கூட பதில் சொல்ல நான் தயாராக இருக்கேன். சந்தோஷம். ஆனா உனக்கு எனக்கும் நிறைய வேற்றுமைகள் உண்டு. என்ன வேற்றுமை? உன் பெயர் வள்ளி, என் பெயர் நாரதன். நான் மேலகவாசி, நீ பூலகவாசி. நான் ஒரு ஆண், நீ ஒரு பெண். சரி. ஒன்னு நீ இந்த யுகத்தை மட்டும் தான் இருக்க, ஆனா பல்வேறு யுகங்களை கடந்தவன். கண்டிப்பாக. ஆனா இப்படி எத்தனை பிரிவினைகள் இருந்தாலும் ஒற்றுமைன்னு ஒண்ணு இருக்கு. சரி. நானும் இறை பக்தியோடு வாழக்கூடிய ஒருவன். நானும் இறை பக்தியோடு வாழக்கூடிய பெண். யார வணங்கி இங்க வந்திருக்க நீ? முருகனை வணங்கி. அப்ப அணிதினமும் நீ முருகா 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 என்று மனமாற வேண்டக்கூடிய பெண்மணி நீ. அணிதினமும் நாராயணா நாராயணா நாராயணா
என்று பெருமாளை வேண்டக்கூடிய அப்ப இறை பக்தின்ற ஒரு விஷயத்துல கண்டிப்பா இணைந்து இருக்கிறோம் இருவருமே. பதி பாசம் என்ற சொல்லக்கூடிய முப்பட்டை நான் போட்டிருக்கேன். நீங்க என்ன போட்டிருக்கீங்க? அர்த்தனமா பிரம்மம் என்று சொல்லக்கூடிய திரு ராமத்தை நான் இட்டு இருக்கிறேன். ராமம் பட்டையும் வேறு வேறாக இருந்தாலும் குணத்தில் ஒன்றுதான். அறியும் சிவன் ஒன்று அறியாதவன் வாயினம் அப்படின்னு இருவரும் தத்துவத்தை உணர்த்தினார்கள். சங்கர நாராயணன் சிவபாதி மகாவிஷ்ணு பாதியாக இருக்கிறார்கள். ஒரு கடவுளே உருவானார். ஆமா. இப்ப வெறுமனே சும்மா நான் நாராயணன் மேப்பாக்க சொல்றதும் சரி, நீ வெறுமனே முருகாண்டு மேப்பாக்க சொல்றதும் அது பக்தி கிடையாது. சரி, பக்தி என்பது உள்ளன்போடு ஆமா தன்னை மறந்த பக்தியாக இருக்க வேண்டும். ஒரு எடுத்துக்காட்டு பாருங்க. ஆலயம் தலை தலைதாருக்கு ஜீவனே சிவலிங்கம் என்று ஒரு எடுத்துக்காட்டு பாருங்க. சொல்லுங்க. 12 ஆழ்வார்கள்ல சரி ஒரு ஆழ்வார் அவர் மிகப்பெரிய ஒரு பெருமாளுடைய பக்தனாக இந்த உலகத்தில் வாழ்ந்தார். அப்ப ஒரு மன்னன் அப்படின்னாவே அவருக்கு பல நெறிமுறைகள் உள்ள கதைகளை சொல்வது அந்தந்த அரண்மனையிலே உள்ள ராஜ தந்திரிகளுடைய கடமை, ராஜகுருக்களுடைய கடமை. அது மாதிரி ஒரு ராஜகுரு அந்த மன்னன் சொல்லிக்கிட்டு இருக்காரு கதை. என்ன கதை? இது மாதிரி ராமாயண காலத்துல மகாவிஷ்ணு ராமனா அவதாரம் எடுத்தாருப்பா. அவதாரம் எடுத்து தன்னுடைய மனைவி சீதையை இழந்து தேடி தேடி அலைந்தார். ஆனா அவருக்கு உதவிக்கர நீட்டுறதுக்கு யாருமே இல்ல. ராமர் தன்னந்தனியாக தவித்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு கதை சொல்லிக்கிட்டு இருக்கார். இப்ப நீயும் நானும் அந்த கதையை கட்டணும் என்ன பண்ணுவோம்? அப்படியாங்க அடுத்து என்ன நடந்துச்சு அப்படின்னு நம்ம கடந்து போயிடுவோம். ஆனா அந்த மன்னன் பாருங்க, அந்த வார்த்தை கேட்ட உடனே நான் ஒரு மன்னன் ராமபிரான் உதவியின்றி தவிக்கிறாரோ, இதோ ராமருக்கு போருக்கு உதவியாக என் படையை அனுப்புகிறேன். பாருங்க, தன்னை மறந்த பக்தி. வெறுமனே கதையா கேட்காம ராமர் அங்கே தவிக்கிறார் என்று தெரிந்த உடனே அந்த ராமருடைய மனைவி இருக்கக்கூடிய செயலிலே தன் பங்கும் இருக்க வேண்டும் அப்படின்னு படையை திரட்டிட்டான். போர் தொடுத்துற இலங்கைக்கு. மன்னன் சொல்ல முடியுமா? எப்பா இது கதை பண்ணுன்னா அவன் இருக்கிற பக்தியில என்ன வேணா செய்வான். கண்டிப்பா. அதனால என்ன பண்ணாரலாம், போருக்கு படைகளை தயார் செய்கின்ற பொழுது அப்பதான் மந்திரிகள் தூதுவர்கள் அனுப்பி இது மாதிரி ராமருக்கு துணையாக மிகப்பெரிய படை கிடைச்சிருச்சு, ராமர் சீதையை மீட்டு வந்துகிட்டு இருக்காருங்க, படை பலம் தேவையில்லை அப்படின்னு அந்த மன்னன் சொன்ன பிறகுதான் ஆசுவாசமாகி அரண்மனைக்கு போனானா. இதை எதுக்கு சொல்றேன்னா பாருங்க, வெறுமனே கதையை கேட்காம அந்த கதையை தன் வாழ்நாளோடு ஒப்பிட்டு ராமருக்கு உதவி செய்வதற்காக படையை திரட்டினான். பாருங்க, இதுதான் ஒரு பக்தி எப்படி இருக்கணும்ங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு எங்க ஆழ்வார்களிலே. அருமை அருமை அருமை, பெருமையான விஷயம். ஏன்னா ஆழ்வார்கள் மொத்தம் எத்தனை பேருங்க? 12 ஆழ்வார்கள். அப்ப நாயன்மார்கள் எத்தனை பேரு? 61 நாயன்மார்கள். ஆழ்வார்கள்ங்கிறது பெருமாளை கும்பிடுறவங்க. சரி, நாயன்மார்கள் சிவபெருமானை வணங்கக்கூடியவர்கள். நான் பட்டை அடிச்சிருக்கேன், நீங்க ராமம் பட்டிருக்கீங்க. ராமம் பட்ட காரணத்தினாலே ஆழ்வார்களை பத்தி நீங்க பேசுறீங்க. அது மட்டுமா சிறப்பு? 63 நாயன்மார்கள் சிறப்பான ஒரு பெரிய புராணம் என்று சொல்லக்கூடிய நூல்ல இடம்பெற்றிருக்காங்க. அதுல பாருங்க, நிறைய பேரை சிறப்பா சொல்லலாம். ஆனா ஒருவரை மட்டும் காலத்தை வந்து காரியம் சொல்லிருக்காங்க இல்லையா, அதனால சொல்லக்கூடிய விஷயங்களை நறுக்கு தெரிச்ச மாதிரி சொல்லணும். நீங்க சொன்னீங்க ஆழ்வார்ல எத்தனை பேரை சிறப்பு செய்தாங்கன்னு ஒருவரை மட்டும் தான் சொன்னீங்க. அதே ஒருவர் சோற்றுக்கு ஒரு சோறு பதம். இப்ப தன்னை மறந்த பக்திக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன். கண்டிப்பா கண்டிப்பா, தன்னை மறந்த பக்திக்கு எடுத்துக்காட்டு. தன்னை மறந்து உலகத்துல யாராவது செய்ய முடியுமா? செய்தாங்க. காரணம் என்ன வச்சுங்களேன், இப்போ ஒரு சிவன் கோயிலுக்கு சிவன் பக்தர்கள் தான் நாயன்மார்கள் சொல்வாங்க. சிவன் கோயிலுக்கு போகணும்னா சிவனை போய் பார்க்கணும். உள்ள இருக்க வரிசையில போகும்போது கொடிமரம் இருக்கும், நந்திகேஸ்வரர் இருப்பாரு, நவக்கிரகங்கள் இருக்கும், அனைத்து தெய்வங்களும் இருக்கும். ஆனா இதுல சண்டிகேஸ்வரர் ஒரு தெய்வம் இருப்பார் பாருங்க. ஆமா, அந்த ஆலயத்தினுடைய காவலாளியாக. ஆனா மத்த மக்கள் சொல்வாங்க அது செகுட்டி சாமின்னு கையை தட்டி கும்பிடுவாங்க. சிவன் சொத்து குலநாசன் அதை உணர்த்துவதற்காக அவன் கையை தட்டி அப்பன் சொத்துல ஒரு விபூதி கூட எடுத்து போறது கூட நான் எடுத்துட்டு போலப்பா அப்படின்னு கையை தட்டி அந்த இடத்துல விட்டால் தான் அவர் செகுட்டி சாமி அல்ல, காவல் தெய்வம். யாருக்கு? சிவனுக்கு காவல் தெய்வம். அப்படி பாருங்க, அவர் சின்ன பிள்ளையில என்ன பண்ணார்? அவருடைய வேலை என்ன தெரியுமா? நீங்க சொன்னீங்களே தன்னை மறந்த ஒரு பக்தி, அதுக்காகத்தான் நான் சொல்லுவார். இப்போ அந்த அந்த மனிதர், அது மனிதரா தெய்வமா? மனிதனாக இருந்து தெய்வமாக மாற்றப்பட்டவர். நாயன்மார்களும் ஆழ்வார்களும் இல்ல தெய்வ பிரவியா மனிதராக இருந்து பக்தியை காட்டிதான் நம்ம பெரியாரா இருக்காங்க. ஆழ்வார்கள் அப்படிங்கிறது அது வேறு. ஆனா இவரும் ஆழ்வார்கள்ங்கிறது நீங்க சொல்றது, நாயன்மார்ங்கிறது நான் சொல்றது. அப்ப சண்டிகேஸ்வரங்கிறது சின்ன பிள்ளையில என்ன பண்ணாரு? அவருடைய வேலை என்ன தெரியுமா? அந்த ஊர்ல உள்ள பசுக்களை அத்தனையும் கொண்டு போய் மேய்த்து விட்டு கொண்டு வருது. அவர் என்ன பண்றாரு? பசுக்களை மேய்க்கிறாரு. மாலை நேரத்தில் பசுக்களை கூட்டிட்டு வர்றாரு. அந்த ஊருக்குள்ள உள்ள அத்தனை பசுகளுக்கும் இவர் தான் மேய்ச்சிட்டு வர்றாரு. அவர் மேய்ச்சிட்டு வரும்பொழுது அந்த பசுக்கு மடியில துளி பால் கூட கிடையாது. எதுவும் மேய்ச்சிட்டு வர்றாரு, மடியில பால் இல்லை. மக்கள் எல்லாரும் என்ன பண்றாங்க? அந்த குழந்தைகளுடைய தந்தைகிட்ட போய் சொல்றாங்க, ஐயா உங்க பிள்ளை எங்களுடைய பசுக்களை எல்லாத்தையும் ஓட்டிட்டு போறார், போய் மேய்ச்சிட்டு வர்றாரு, ஆனா அதுல கறப்பதற்கு துளி கூட பால் கிடையாது. என்ன காரணம்? அப்போ உங்க பிள்ளைகிட்ட ஏதோ தப்பு இருக்கு. அந்த தப்பு என்னன்னு தெரிஞ்சு
அதுக்கு என்ன பண்ணுமோ நீங்க பண்ணுங்க, எங்களுக்கு சரியா இருக்கணும் பசுமாடு அப்படின்னு மக்கள் எல்லாரும் குறை சொல்லிட்டாங்க. அப்ப இவருக்கு தந்தைக்கு என்ன சந்தேகம், நம்ம பிள்ளை மேல மக்கள் குறை சொல்றாங்க, இது என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு மறுநாள் இந்த குழந்தையாகப்பட்டவன் பசுக்களை ஓட்டிட்டு போயிட்டு இருக்கேன். அவன் பின்னாடியே இவரும் போறாரு, யாரு சந்தேகப்பட்டவர் போறாரு. மாடு எல்லாத்தையும் ஒரு பக்கம் மேய விட்டுட்டு இந்த குழந்தை என்ன பண்றான், போய் தெய்வத்தை நினைத்து நிஷ்டையில் இருக்கான். அதாவது கண்ணை மூடி தவம் செய்துட்டு இருக்கான். சிவனே இறைவா அப்படின்னு இறைவன் நினைச்சு தன்னையே மறந்துருக்கான். அப்ப என்ன பண்றாரு, இவர் போய் இவருக்கு கோபம் வந்துருச்சு. பசுக்கள் எல்லாம் நேரா போய் அங்கே இருந்த சிவலிங்கம், மண்ணாலான சிவலிங்கம், அந்த சிவலிங்கத்தின் மீது அந்த பாலை சுரஞ்சுக்கிட்டு இருக்கு. பாலாகப்பட்டது சிவலிங்கத்து மேல ஊத்திட்டு இருக்கு. இதை பார்க்குறாரு தந்தையாகப்பட்டவர், கோபம் வந்துருச்சு. நிதமும் இப்படிதான் நடக்குது போல இருக்கு. அதுதான் நாட்டு மக்கள், ஊர்ல உள்ள மக்கள் எல்லாரும் குறை சொல்றாங்க. அப்ப தப்பு நம்ம பிள்ளை மேலதான். மாட்டை இந்த பக்கம் விட்டுட்டு இவன் போய் கண்ணை மூடி இந்த பக்கம் அமர்ந்திருக்கான். அப்ப என்ன காரணம், அப்ப நேரா போறாரு, பக்கத்துல இருந்த ஒரு கம்பு குச்சி எடுத்து அந்த பிள்ளையை அடிக்கிறார். ஆனா அவன் என்ன பண்றான், தன்னை மறந்து இறைவா சிவனே அப்படின்னு அப்படியே அமர்ந்திருக்கான். அந்த வலி கூட அவனுக்கு தெரியல, அப்படியே இருக்கான். என்ன பண்ணார், இவர் கோபம் தலைக்கேறிடுச்சு. நம்ம பிள்ளை இவ்வளவு அடிக்கிறோம், இவன் திரும்பி கூட பார்க்கலையே, அப்படியே அமர்ந்திருக்கானு. இதுக்கு காரணம் யாரு, இந்த சிவலிங்கம் தான். போய் என்ன பண்றாரு, தன்னுடைய காலால சிவலிங்கத்தை எட்டி உடைச்சிட்டார். சிவலிங்கத்தை எட்டி உடைச்சிட்டார். அப்பதான் என்ன பண்றான், தன்னை மறந்து இருந்த அவன் சிவலிங்கத்தை உடைத்த உடனே அவனுக்கு கோபம் வந்துருச்சு. எந்திரிச்சு என்ன பண்ண, தன்னுடைய தந்தை என்ற அந்த நேரம் அவனுக்கு புத்திக்கு உரைக்கல பாருங்க. ஏன்னா சிவன் உடம்பு முழுதும் ஆட்கொண்டு இருக்கிறார் அந்த குழந்தை உடம்புல. அப்ப என்ன பண்றேன், பக்கத்துல இருந்து ஒரு பிரம்பு எடுக்கிறேன். அந்த பிரம்பாகப்பட்டது ஆயுதமாக மாறுகிறது. அந்த பிரம்பை வச்சு தந்தையின் கால் அடிக்கிறான். கால் வெட்டப்பட்டது. அந்த பிரம்பு ஆயுதமா மாறிடுச்சு. அடிச்சான், கால் உடைஞ்சு போச்சு. அப்ப சிவன் ஆட்கொண்டாரு. என்ன சொன்னார், எனக்காக தன்னை மறந்த ஒரு பக்தி இப்படியும் ஒரு பிள்ளையா அப்படின்னு சொல்லி தன்னோடு சேர்த்து கொண்டார். எதற்காக தெரியுமா, தனக்கு காவல் தெய்வமாக. யாரு, அவர் தான் சண்டிகேஸ்வரர் என்று சொல்லக்கூடிய தெய்வம். இன்றும் கோவில் காவல் தெய்வமாக இருக்கிறார். ஏன், தன்னை மறந்து பெற்றவங்க தெரியாம காலை உடைத்தானே. நல்ல பேச்சு, நல்ல அதிரடியான பேச்சு, அறிவுபூர்வமான பேச்சு, கிருத்திருவமான பேச்சு. என்ன கிருத்திருவம், இதுல என்னங்க கிருத்திருவம் இருக்கு? நீங்க ஒண்ணு சொன்னீங்க, நான் ஒண்ணு சொன்னேன். ஒரு பாக்குற மக்களுக்கு வேணா இந்த நாரதர் ஒரு கதை சொன்னார்ப்பா, சரி, வள்ளி ஏதோ ஒரு கதை சொல்லுதுன்னு நினைக்கலாம், சரி. ஆனா உனக்குள்ள நம்ம திமிரு இப்பதான் வெளியில வருது. நான் என்ன திமிரு, நான் ஒரு எடுத்துக்காட்டாக இறைவனை வெறுமனே முருகான்னு சொல்றதோ இல்ல பெருமானு சொல்றதோ நமச்சிவாயன் சொல்றதோ பக்தி கிடையாது. உன்னன்போடு தன்னை மறந்த பக்தியை வெளிப்படுத்த வேண்டும். அதுக்கு எடுத்துக்காட்டா ஆழ்வார்ல ஒருத்தர் எப்படி தன்னை மறந்து ஒரு கதையா கேட்காம தன் வாழ்நாளோடு இதை பொருத்தி பார்த்து படையை திரட்டினார். நான் கதை சொல்றேன். ஆனா அதுல நீ உடனே வேகம் கொண்டு இந்த ஆளு தன்னை மறந்த கதை சொல்றாரு, நம்மளும் ஒரு தன்னை மறந்த கதை சொல்லியே ஆகணுமே அப்படின்ற ஒரு கிருத்திருவத்தோடு சண்டிகேஸ்வரர் ஒருத்தர் கதை. கொஞ்சம் அமைதியா சொல்லுங்க. தன்னை மறந்த சண்டிகேஸ்வரர். ஏன்னா ஆரம்ப காலகட்டத்துல அவர் மாடு மேய்த்து கொண்டிருந்தவர் தான். ஆரம்ப காலகட்டத்தில் அவர் பேரு சண்டிகேஸ்வரர் கிடையாது, அவருடைய பேரு விசார சர்மன் பேரு. அவர்கள் வைத்த பேரு. அப்ப இந்த விசார சர்மன் பேரு மாதிரி சண்டினா மூர்க்கன்னு அர்த்தம். அப்ப மூர்க்கத்தனமாக தன் தந்தை என்று பாராமல் தந்தை மேல அது அளப்பரிய அன்பு கொண்டவர். ஆனால் சிவன் மீது கொண்ட உண்மையான பக்தியினால மழுவென்று ஆயுதத்தை வீசுறாரு. தந்தையின் காலை வெட்டி எடுத்தார். எதற்காக, சிவலிங்கத்தை தன் தந்தை மிதித்தார் ஒரு காரணத்திற்காக. பாசம், பக்தி. அப்ப தன்னை மறந்த பக்திக்கு ஒரு எடுத்துக்காட்ட சைவத்தை கதை சொல்றேன். ஆமா, இறைவனை நம்ம உண்மையான அன்போடு வணங்குறோம் கண்டிப்பா. ஆனா எதிர்பார்க்கலாம் தப்பு இல்ல. எப்படி, நம்ம உண்மையான பக்தி இறைவனை செலுத்துறோம், அந்த இறைவன் நமக்கு கொஞ்சமாச்சும் கருணை காட்ட மாட்டாரா, நம்ம மீது அன்பு செலுத்த மாட்டாரா அப்படின்னு ஒவ்வொரு நாளும் ஏங்குறோம் கண்டிப்பா. அது தப்பு இல்ல. ஆமா, ஆனா அதை இறைவன் பூர்த்தி செய்கின்றாரா, பூர்த்தி செஞ்சார், செய்வார். எங்க பெருமாள் இருங்க. நம்பிக்கையில பலவிதமான நம்பிக்கை இருக்கு. தன்னம்பிக்கை, தெய்வ நம்பிக்கை, அவநம்பிக்கை, மூட நம்பிக்கை. முதல்ல நாம நம்ம மேல நம்பிக்கை வைக்கணும். அதன் பிறகு தெய்வத்து மேல நம்பிக்கை வைக்கணும். இறைவன் கண்டிப்பா வருவார் அப்படின்னா கண்டிப்பா வருவார். வந்தாரு. காஞ்சின்ற ஒரு காஞ்சிபுரம்ங்கிற ஒரு மிகச் சிறந்த ஒரு ஸ்தலம். காஞ்சியிலே உள்ள சிவன் ஆலயம் வழங்கக்கூடியது ஏகாம்பரேஸ்வரர் கோயில் பேரு. ஆனா அங்கே மற்றும் ஒரு சிறப்பான ஒரு பெருமாள் ஆலயம் உண்டு. அந்த ஆலயத்தை பேரு வரதராஜ பெருமாள் ஆலயம். அந்த காஞ்சிபுரத்திலே ஒரு மிகச்சிறந்த ஒரு பெருமாள் பக்தர் வாழ்ந்தார். அவருடைய பேரு திருமிழிசை ஆழ்வார்னு பேரு. அவருக்கு ஒரே ஒரு சீடை, அவன் பேரு கணிகண்ணன் பேரு. இவருடைய அருளால கணிகண்ணன் சிறுபிள்ளையாக இருந்த பொழுது ஒரு மூதாட்டி சிறிதளவு பாலை கொடுக்கிறார். கொடுத்த பாலை இவர் குடிச்சுட்டு மிச்ச பாலை அந்த மூதாட்டியில கொடுக்க, அந்த மூதாட்டி குடிச்சா
குடிச்ச அவ கொஞ்ச நேரத்திலேயே இளமையா மாறிட்டா. அழகுன்னா அழகு, அப்படி ஒரு அழகு. அவள் அழகா பார்த்த மண்ணே, அடடா இப்படி ஒரு அழகியெல்லாம் பார்க்க முடியாது, தள்ளி கட்டுனா இன்னைக்கே அவளை கட்டிடணும் அப்படின்னு முடிவோடு. யாரு யாரையா இப்ப இவ கட்டுனா இப்படியே கட்டிடணும் அப்படிங்கிறீங்க? கதையை கவனிச்சியா இல்லையா? கதையை கவனிக்கிறதா தான் கேக்குறேன். கையை ஏன் பக்கம் நிட்டுறீங்களே? இந்த கிழவி பால் கொடுத்தா. எந்த கிழவி? கதையில அதுதாங்க கேக்குறேன். அந்த கிழவி கனிகண்ணனும் பால் கொடுத்தா. பால் கொடுத்தா. மிச்ச பால் இவன் கொடுத்தான். ஆமா. கொடுத்த என்னாச்சு? இளமையாக மாறினாள். எவ்வளவு வயதான இவன் இன்னும் இளமையாவே இருக்காளே அப்படின்னு அங்கே தோன்றியது. கதை யாரு கதை? நீங்க தான். அப்ப ஏன் நீ உட பூந்து அடிக்கிற? அமைதியான இந்த அழகியை பார்த்த உடனே மண்ணே ஆசைப்பட்டான், கல்யாணம் பண்ண. 2 பேரும் குடும்பம் நடத்துறாங்க. நாட்கள் ஆக ஆக இவனுக்கு வயசாகுது, இவளுக்கு மட்டும் வயசாகல. அப்படியே இருக்கா. ஏன்னா இவன் தான் பால் குடிச்சு இளமையானவன் இல்லையா? அப்ப கேட்கிறா, இது மாதிரி எதுக்காகமா உன்னுடைய இளமை மாறாம அப்படியே இருக்க, என்ன காரணம்? மன்னன் கேட்கிறான். அப்பதான் இந்த கிழவியாக இருந்து குமரி அம்மா சொல்றாளாம், இது போல இவர் இடத்துல உள்ள மிச்ச பாலை உண்ட காரணத்தாலதான் எனக்கு இளமை கிடைத்தது இல்லை. இவன் திரும்பி அந்த கணிகண்ட போய் சொல்றான், ஏப்பா உன்னுடைய சிறப்பினாலதான் என் மனைவிக்கு இத்தனையான இளமை கிடைத்தது. நீ என்ன பண்ற? நீ பாடலாம் கொடுக்க வேணாம், என் மீது பதிகம் பாடி பாடல் பாடி என்னை இளமையான நான் மாத்து அப்படின்னு சொன்ன உடனே அப்பதான் இவன் சொல்றான், பெருமாளையும் என்னுடைய குருநாதர் திருமழிசை ஆழ்வாரை தவிர்த்து வேற யாரையும் நான் பாட மாட்டேன்னு சொல்லிட்டேன். யாரு? கணிகண்ணன். சொன்ன உடனே இவர் கோவம் வந்துருச்சு. ஏன்டா ஏன் நாட்டில் இருந்துக்கிட்டு ஏன் நாட்டு சோத்தை தின்னுட்டு உனக்கு இவனை மண்டகானமாடா, என்னைய பத்தி பாட முடியாதுன்னா நீ ஏன்டா ஏன் நாட்டில் இருக்க? நாட்டை விட்டு கிளம்புடா. கோவத்தை சொல்லிட்டேன் மண்ணே. வேற வழி இல்லை. நாட்டுக்கு ஆளக்கூடிய மன்னனே நாட்டை விட்டு போச்சோன்னா இருக்க முடியுமா? நாட்டை விட்டு இவன் போயிட்டான். தன்னுடைய சீடன் போறதை பார்த்த உடனே குருநாதராக விளங்கிய அந்த திருமணியாசன் என்ன பண்றாரு, என் சீடனே போறேன், எனக்கு என்ன வேலை, நானும் போறேன் அப்படின்னு திருமணி சார்வர் கிளம்பிட்டார். அப்பதான் ஒரு வேகத்தில் என்ன சொல்றாரு, ஏப்பா இவ்வளவு உன்னையே நினைத்து வாழக்கூடிய நாங்களே போறோம், பெருமாளே உனக்கு என்னடா இங்க வேலை? கோபத்தில் சொல்றாரு, நீ கிளம்பி வாடா எங்களோட அப்படின்னு சொன்னதன் தாமதம். பெருமாள் என்ன பண்ணாரா, பெருமாள் என்ன சொன்னாலும் அது செவி மடுப்பார் இல்லையா, அவ்வளோ ஒரு நல்லவர் இல்லையா? அப்ப என்ன பண்ணாரா, அந்த ஆதிசேஷன்ற பாம்பை பாயா சுருட்டி தான் கக்கத்தில் வச்சுட்டு கிளம்பிட்டார். ஊரை விட்டு கோயிலை விட்டு கிளம்பிட்டார். மன்னன் பதறிட்டான், ஆகா இவங்க 2 பேரும் சேர்ந்து சாமியை கோயிலை விட்டு கிளப்பிட்டாங்களே, சாமி தூக்க வாய்ச்சி சாமியை தூக்குன மாதிரி இவங்க சொன்ன வார்த்தைக்கு மயங்கி பெருமாளை கிளம்பிட்டாரு அப்படின்னு மன்னன் இவங்க 2 பேரும் காலில் விழுந்த பிறகுதான் மனம் இறங்கி, ஏப்பா நானும் இறங்கி வந்துட்டேன், என் சீடனை இறங்கி வந்துட்டான், நீ ஆதிசேஷன் பாயை விரிச்சு நீ இங்கே பள்ளி கொள்ளப்பா அப்படி சொன்ன பிறகுதான் பெருமாள் அங்கே தங்கினாராம். ஆனால் ஓர் இரவு பெருமாள் வெளியே தங்கிய இருக்கையே இன்னைக்கு காஞ்சிபுரம் பக்கத்துல ஓரிக்கை என்று சொல்லக்கூடிய ஸ்தலமாக இருக்குது. ஏன் சொல்றேன்னா, இறைவன் மீது நம்ம பக்தியை காட்டுறான், ஆனா பக்திக்கு பிரதிபலனாக இறைவனும் அந்த ஆழ்வாருக்கு நன்றி செலுத்தி அவர் சொன்ன ஒரு வார்த்தைக்கு ஆலயத்தை விட்டு கிளம்பினாரே. அப்ப இது மிகப்பெரிய ஒரு பக்திக்கும் பக்தியோடு சேர்ந்த அன்புக்கும் எடுத்துக்காட்டு இல்லையா? சிறப்புதான், பெருமையான விஷயம். பாருங்க, நீங்க பெருமாளை கும்பிடுறவர், பெருமாளுக்கு உண்டான சிறப்பு எங்கெல்லாம் இருக்குன்னு தேடி பிடிச்சி நீங்க சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. அப்ப நான் முருகனை கும்பிடுறவ, சிவனை கும்பிடுறவ, பட்டை அடிச்சிருக்கிறவ. ஆனா நானும் பேசுறேன் இல்லையா, நல்ல விஷயம் தான். ஒரு தெய்வமாகப்பட்டவனை போய் கோவில் ஐயா இறைவா நீ தான் எனக்கு ஆபத்து பாண்டவ, எல்லா இடத்துலையும் எனக்கு உதவக்கூடிய தன்மை உனக்கு உண்டு அப்படின்னு எப்போ கையெடுத்து நம்ம தலைக்கு மேலாக கும்பிடுறது கூட பல விஷயம் இருக்கு. நெஞ்சுக்கு நேராக கும்பிடணும் ஒருவரை, வயிற்றுக்கு நேராக கும்பிடணும் தாயை, கண்களுக்கு நேராக கும்பிடணும் ஆசிரியர், நெஞ்சுக்கு நேராக கும்பிடுறது தந்தை. அப்போ இறைவனை எப்படி கும்பிடணும், 2 கைகளையும் தலைக்கு மேலாக தூக்கி வணங்க வேண்டும், அதுதான் சிறப்பு. அப்ப இறைவனை தலைக்கு மேலாக தூக்கி வணங்கினோம்னா கண்டிப்பா இறைவன் அந்த இடத்துக்கு வருவார். இல்ல பாருங்க ஒரு சின்ன சான்று என்ன, இப்போ பாண்டிய நாடு அப்படிங்கிறது என்ன, மதுரை ஆட்சி செய்த மன்னர் பெயர் ஹரிமந்திர பாண்டியன். எத்தனையோ பாண்டிய மன்னர் இருக்காங்க, ஆனா ஹரிமந்திர பாண்டியன் தான் இப்ப நான் சொல்ல போற கதைக்கு சான்று. அப்படியா? பாருங்க, அவர்கிட்ட அமைச்சராக பணிபுரிந்தார். 4 பேர் போன பதில போகணும்னு சொல்லுவாங்கல்ல, ஆமா. யாரு? அப்பர் சுந்தரர், மாணிக்க வாசகர், திருஞான சம்பந்தர், சமயக்குறவர்கள். ஆமா, திருவாதூரிலே பிறந்து மாணிக்க வாசகர். அவர் என்ன பண்ணாரு, அமைச்சராக பணிபுரிகிறார். அப்ப அவர்கிட்ட கொஞ்சம் பண காசுகளை கொடுத்து, ஐயா குதிரை வாங்கணும், தொண்டிக்கு போகணும்னு சொன்னாங்க. ஏன்னா அந்த காலத்துல குதிரை சந்தை தொண்டியில் நடந்ததாக இப்பவும் நடக்கிறது. அந்தியூர்னு சொல்லக்கூடிய ஊர்ல, கொடுமுடி பக்கத்துல அந்தியூர்ல நடக்குது. ஆண்டுக்கு ஒரு முறை குதிரை சந்தை, அது விஷயம் அப்படி இருக்கட்டும். அப்ப குதிரை வாங்க வர்றாரு. வரும்பொழுது ஒரு இடத்துல கொஞ்சம் அவருக்கு ஞானம் கிடைத்தது, குருந்த மரத்தடியிலே ஞானம் கிடைத்தது. கொஞ்சம் அமர்ந்திருக்காரு, கொஞ்சம் ஓய்வு எடுக்கலாம், என்ன இவ்வளவு தூரம் வந்துட்டோம், கொஞ்சம் ஓய்வு எடுத்து போலாமே. அப்புறம் மறக்கிறார், அங்க இறைவன் கனவை தோன்றி இந்த இடத்துல கோவில் கட்டுறான்னு சொல்லிட்டார்.
கொண்டு வந்த காசு பணம் அத்தனை செலவழித்து கோவிலை கட்டினார். திருப்பெருந்துறை என்று சொல்லக்கூடிய ஊரலை கோவிலை கட்டினார். கோயிலை கட்டாரு. மன்னன் ஓலை வருது. நான் பாராட்டுறேன். ஏன் தெரியுமா? அவர் கோவில் கட்டிய பிறகுதான் இன்னைக்கு அந்த ஊர் என்ன சொல்றோமோ அந்த பேர் வந்துச்சு. ஆமா. ஆனா கோயில் கட்டும் பொழுது அந்த ஊருக்கு ஒரு பேர் இருந்துச்சுல, திருப்பெருந்துறை. அத சொன்ன பாத்தியா? அதத்தான் நான் சொன்னேன். ஏன்னா அப்படி நான் கூடால வேற ஏதாவது சொன்னா நீங்க புடிச்சுக்க மாட்டீங்களாங்க. ஒரே புடியா புடிச்சு. எப்படியாப்பட்ட ஆளு நீங்க? சந்தல சிந்து வரால எப்படா எந்த இடத்துல நீ தப்பு பண்ணுவ தப்பா சொல்லி காத்துக்கிட்டு இருக்கேன். அது காத்துக்கிட்டே இருங்க. ஒருவேளை தப்பா சொல்லி ஒரே அப்படியே அப்படி. அதத்தான் நீங்க நினைக்கும் போது நான் கொஞ்சம் சுதாரிப்பா பதில் சொல்ல வேண்டியதா இருக்கு. திருப்பெருந்துறையிலே ஆலயத்தை கட்டினார். கோவிலை கட்டினார். மன்னங்கிட்ட இருந்து வாளை வருது. இன்னைக்கு குதிரை வேணும், வாங்கிட்டு வந்தியா இல்லையா அப்படின்னு. என்ன வர்றாரு? இறைவா, உன்னை நினைச்சேன், உன்னை கோவிலை கட்டின இந்த ஊர்ல. ஆனா இப்ப குதிரை இல்லாம போனா மன்னன் என்னை சிறை சேதம் செய்வான். இவன் என்ன பண்றது, வழி சொல்லு அப்படின்னு சிவங்கிட்ட ஒப்படைச்சிட்டாரு. சிவன் என்ன பண்ணாரு, அங்க இருக்கக்கூடிய நரிகளை எல்லாத்தையும் பரிகளாக மாற்றினார். பரினா என்ன? குதிரை. அங்க இருந்த நரிகளை அனைத்தையுமே பரிகளாக மாற்றினார். பாண்டிய நாட்டுக்கு கொண்டு போறாரு. இரவு நேரத்தில் குதிரை கட்டுற இடத்துல அந்த குதிரைகள் எல்லாம் கட்டி வச்சிருக்காங்க. பாதி சாமத்தில் அத்தனை குதிரையும் ஊழையிட ஆரம்பிச்சிட்டு. குதிரை ஊழவிடுமா? குதிரை ஊழவிடுமா? ஆனால் அது நரிதானே. நரியாக மாறியது. இரவு நேரத்தில் ஊழையிட்டது. மன்னனுக்கு சந்தேகம் வந்து பார்த்தா அத்தனையும் அம்பட்டு நரி. புடாவன அப்படின்னு சொல்லி மாணிக்க வாசகரை கொண்டு வந்து வைகை ஆற்றங்கரை ஆற்றுக்குள்ள என்ன பண்ணாரு, சுடு மணல்ல கட்டி போட்டாச்சு. காலையை கட்டி வச்சாங்க. அப்போ இறைவனை வேண்டுனா, ஐயா உனக்காக கோவிலை கட்டினேன், ஆனால் கோவில் கட்டிக்கிறதுக்கு தண்டனை இந்த சுடு மணல் கையங்காலையும் கட்டி போட்டிருக்காங்க. இப்போ நீ தான் வரணும் அப்படின்னு கேட்க, இறைவன் வந்தார். வைகை ஆறு கரை புரண்டு ஓடிக்கொண்டிருந்தது. தண்ணி ஆற்று நிறைய நீர் வந்துக்கிட்டே இருக்கு. அப்போ என்ன பண்ணாங்க, தண்ணி நிறைய வருது. இந்த ஆற்று நீருக்குள்ள இவனை கட்டி போட முடியாது. இவனை அழைச்சிக்கிட்டு அரண்மனைக்கு போயிட்டாங்க. ஆனால் ஆற்று நீர் வழிந்து ஓடுகிறது. அப்போ அணை போடணும். அணை போட என்ன பண்ணா, வீட்டுக்கு ஒரு ஆள் வரணும்பா அணை போடுறதுக்கு. அத்தனை பேரையும் கூப்பிட்டு, ஆண்களை எத்தனை பேரையும் கூப்பிட்டு இங்கே அணை போடணும்னு சொல்ல, அந்த இடத்துல அணை போடுவதற்கு வேலையால் போல் வந்தார் சிவனாகப்பட்டவர். தன்னுடைய பக்தனுக்கு வராமல் இருப்பாரா? வந்தார் சிவன் அணை போடுவதற்கு. ஆனால் அணைய கட்டில் ஒன்ன கட்டில் அவர் பாட்டுக்கு ஒரு பக்கம் போய் படுத்து கிடக்கிறார். யாரு? சிவனாகப்பட்டவர். அரிமதுரை பாண்டியன் பார்த்தேன், கோவம் வந்துருச்சு. எல்லாரும் அணை கட்டுறாங்க. ஆனா இவன் மட்டும் மண்டகனம் முடிச்சவன் எதுக்கு அந்த பக்கத்துல போய் படுத்திருக்கேன்? யாரமா சொல்ற? கதையில சிவனே. கதையில இவன் மட்டும் அந்த கிழவி குமரியானதுக்கு பள்ளி தீர்க்கும் படலம் அப்படியெல்லாம் கிடையாது. 64 படலத்தோட இந்த படலம் பெரும் படலமா இருக்கும் போல. வன்மத்தை கக்கிட்டியா? கதையை சொல்லு பாருங்க. அப்ப ஒரு கோபம் வந்தது. கோபம் என்ன பண்ணது, ஒரு பிரம்பு எடுத்தாரு. சிவனுடைய முதுகில் ஓங்கி அடிச்சார். ஆனா அவர் அடித்த அடி ஒவ்வொன்றும் உலகத்தில் உள்ள அத்தனுடைய மக்கள் முதுகுலையும் பட்டது. அதை பாருங்க. இன்னொரு பெரிய விஷயம், யார் அடிச்ச? அரிமதுரை பாண்டியன். ஆனா அவனுடைய முதுகில அந்த அடி விழுந்தது. அவதான் பார்த்தான். எதுக்காக? தன்னுடைய பக்தனுக்கு என்றால் எந்த இடம் தெரியாமல் எல்லா இடத்துக்கும் செல்லக்கூடிய தன்மை இறைவனுக்கு உண்டு. அப்ப அந்த இடத்துக்கு போனது யாரு? சிவனாகப்பட்டவர். அப்ப அங்கேயும் போய் இன்னொரு பக்தன் பேச்சு கிருத்திருவமான பேச்சு தான். ஏங்க நீங்க ஒண்ணு சொல்றீங்க, நான் ஒண்ணு சொல்றேன். அப்படி இல்ல. இப்போ நான் என்ன சொன்னேன், நீங்க என்ன சொல்றீங்க? இறைவன் மீது பக்தி செலுத்துறான். அந்த நம்ம பக்தனுக்காக இறைவன் என்ன செஞ்சாருன்னு அவர் கதை சொன்னேன். வந்தாருன்னு நீங்க சொல்லிட்டு கிளம்பினாருன்னு. ஆமா. ஆனா நீ இப்போ அதுதான் பண்ணிருக்க. பக்தனுக்காக பாண்டிய நாட்டுக்கே வந்தாரு சிவன் நான் சொன்னேன். இதுல என்ன தப்பு இருக்கு? பக்தனுக்கு அதை மட்டும் செய்யல. ஏன் பக்தனையாடா நீ ஆத்து மணல்ல கட்டி போட்டு அவனை சாகடிக்க பாக்குற? முட்டார ஒரு அடி முதுகுல. அது இவர் அடிக்காம அடிச்ச அவன் முதுகுல அவனே அடிக்கிற அளவுக்கு விழுந்தது. நீ எங்க உடைய கதையை சேர்க்கிற பாத்தியா? இந்த பேச்சு நல்லா இருக்கு. எது சொல்றோமோ அதுக்கு எதிர்ப்பதமாக பேசு. அப்படி அந்த அரசன் மீது விழுந்த அடியே இன்னைக்கு மதுரை பக்கத்துல அரசர் அடின்ற ஒரு இடமாக திகழ்கிறது. நல்ல பேச்சு. யார வணங்கி காவலுக்கு வந்திருக்க? முருகப்பெருமானை. முருகனுடைய ஆலயத்துக்கெல்லாம் போயிருக்கியா? நிறைய போயிருக்காங்க. நிறைய போயிருக்கு. எத்தனை வீடு இருக்கு? 6 படை வீடு. 6 படை வீட்டுக்கு போயிருக்கியா? 6 படை வீட்டுக்கும் கொஞ்சம் குறைவுதான். எல்லாரும் போயிருக்க வாய்ப்பு இல்ல. ஆமா, வாய்ப்பு இல்ல. குறைஞ்ச கேள்விப்பட்டிருப்ப. கண்டிப்பா. இப்ப ஒரு ஆலயத்துக்குள்ள ஒரு சிலை இருக்குன்னு வச்சுக்கவே. ஆமா. இப்ப ஒரு பழமொழி சொல்லுவாங்க, என்னன்னு? வழிதாங்கிற அந்த கல்லுதே சிலையா மாறும்னு. ஒருவேளை வள்ளி தாங்கல அந்த கல்லு, அது என்னவா மாறிடுது? அது படிதுரைகளா மாறும். மத்தவங்க நடக்கிறதுக்கும் கால் கழுவுறதுக்கும் அந்த துணிமணி துவைக்கிறதுக்கும் உபயோகப்படும். ஒரு குளத்துக்கல்ல படிக்கட்டா போட்டுருவாங்க அப்படி வச்சுக்கோமே. ஆமா. ஆனால் எந்த கல்லு அந்த வள்ளியை தாங்குகிறதோ அடியை தாங்குகிறதோ அதுதான் ஒரு ஆலயத்திலே சிற்பமாக மாறும். இது பாருங்க. இதை எல்லா இடத்துக்கும் பொருந்துமா? பொருந்தும். பொருந்தாது. இல்ல ஒரு விஷயம் என்ன பொருந்தாது நீங்க சொன்னா நான் ஒத்துக்க முடியுமா? இருங்க. என்ன ஒத்துக்க முடியாது? ஒத்துக்க முடியுமா? நீ எதுவே முடியாது. உன் வாயை புடுங்க. ஆத்தா என்னப்பா? வாயை வரோம். உன் வாயை புடுங்கறதே அதுக்கு தான். கருமலா இடத்துக்கு பொருந்துமான்னா பொருந்தலையே. பொருந்தாது. இப்போ உன் கொலைபாடு முருகப்பெருமான் தானே. இருங்க. ஏன் அவசரப்படுறீங்க?
ஏன் பதறீங்க நீங்க பாருங்க ஒரு கல் என்னது என்ன பதறனா உன்னை பார்த்து ஏன் நான் பேசுறேன் எல்லாம் பார்த்து நான் ஏன் பதற போறேன் உங்களை பார்த்து நான் ஏன் பதற போறேன் நான் உன்னை சொல்லவே இல்லையே அப்புறம் நான் உங்களை சொல்ல ஏன் அவசரப்படுறீங்கன்னு கேக்குறது அப்படி சொல்றேன் பேச்சே ஆர்வமா பேசுறதுக்கும் பதறதுக்கும் கூட வித்தியாசம் இருக்கு ஆனா நீங்க ஏன் அவசரப்படுறீங்க சரி பேசு சார் பாருங்க ஒரு சிற்பியாகப்பட்டவ கோவில் சிலை செய்யறான் அப்போ அந்த சிலை பார்த்து கல்லா இருக்கிற இந்த சிலையை கடிச்சான் ரெண்டுமே கல்லு தானே ஆனா படித்துறைகளை பார்த்து தெய்வம் கடிச்சா ஐயா நீ படித்துறைகள இருக்க நான் கோவில குடி இருக்கேன் ஆனா பால் அபிஷேகம் பன்னீர் அபிஷேகம் தேன அபிஷேகம் அனைத்து அபிஷேகங்களும் எனக்கு செய்யறாங்க அப்படின்னு இறைவன் இங்க சொன்னதா அப்ப இது ரொம்ப வருத்தப்பட்டு ஐயா ரெண்டு பேருமே கல்லு தானே அவரே உனக்கும் எனக்கு இந்த பாகுபாடு உன்னையும் சேர்த்துக்கிறான் சிற்பி என்னையும் சேர்த்துக்கிறான் சிற்பி என்ன மட்டும் படித்துறைகளா போட்டிருக்காங்க உன்னை மட்டும் கோயில கொண்டு வச்சிருக்காங்களே அப்படி சொல்லும்போது இறைவன் சொன்னானா ஐயா ஒரு மனிதனாகப்பட்டவன் என்னை போல ஆக்குவதற்கு ஒன்ன சேர்த்துக்கினேன் ஒரு அடி அடிச்சான் தாங்கினேன் ரெண்டு அடி அடிச்சான் தாங்கினேன் மூன்றாவது அடிக்கு உடஞ்சு போயிட்டு நீங்க சொன்னீங்களே என்ன சொன்னீங்க எனக்கு ஒச்சமான ஆமாமா கல்லு ஒரு கல்லை சிலை செதுக்கும் பொழுது அது பழுதுபட்டா ஒச்சப்பட்டு போச்சுன்னு சொல்லுவோம் ஆமா பழுதுன்னு அர்த்தம் அந்த பழுதான கல்லாக நீ இருக்கிறதால பழுதுகள்ல போயிட்டு ஆனா பழுதாகாமல் அவன் அடித்த அடி ஒவ்வொன்றையும் நான் தாங்கிக்கிட்டேன் அதுதான் கோவில் குடி இருக்க தெய்வமாக நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க அப்ப பழுதானா அந்த கல் தெய்வமாக மாறுவதற்கு அருகதை ஏற்றது ஆனா இல்லங்கிறீங்களா நீங்க எப்படி சொல்லுவீங்க என்ன இப்ப இந்த கருத்து கதையை சொல்றதுதான் நீ பாட்டுனியா ஆமாங்க பெரிய தென்கட்சிக்கு சாமிநாதே கருத்து சொல்லாம எதையும் பேச மாட்டாங்க கருத்து சொன்னா சிறப்பு சேர்க்க முடியும் கருத்துக்கு ஓரமா வைப்பான் எதுக்கு விஷயத்துக்கு வா வாங்க ஒச்சப்பட்டு போனா கருவறைகள் இருக்காதுல ஆமா இருக்கவா இருக்க ஒரே வார்த்தை இருக்காது ஆனா இருக்கு ஒச்சப்பட்டு போனா இல்ல இல்ல நொல்லை நீ சொல்லாத இருக்கு நான் சொல்றேன் எங்க இருக்கே இப்ப முருகனுக்கு எத்தனை கோயில் இருக்கு குன்று இருக்கும் இடம் எல்லாமே குமரன் இருப்பார் குமரன் இருக்க இடம் சொல்றோம் முருகனுக்கு எத்தனையோ பெரிய பெரிய சரி ஆலயங்கள்லாம் உண்டு இருக்கு இந்த குன்றக்குடி எடுத்துக்க மருதமனை எடுத்துக்க சிக்கல் திருப்போரூர் எத்தனையோ ஆலயம் இருக்கு 6 படி வீட்டுக்கு நிகரான எத்தனை ஆலயங்கள் இந்த உலகத்தில் உண்டு இதுலலாம் ஒச்சப்பட்டு இருந்தா கூட பரவாயில்ல சரி பஞ்சாயத்தே இல்ல சரி ஆனால் 6 படி வீட்டுல ஒரு படை வீடு அது என்ன ஒரு படை வீடு திருத்தணி போயிருக்கியா நான் போனதில்ல ஆனால் அதனுடைய வரலாறு சிறப்புகளை படிச்சிருக்கேன் இந்த திருத்தணி முருகனுடைய சிலை பாத்திருக்கியா பாத்திருக்கேன் இப்ப புஜம் கொண்ட மார்புன்னு சொல்லுவான் ஆமா மார்பு என்பது எப்படி இருக்கும்னு ஒரு கணக்கு இருக்கு பிறந்திருக்க வேண்டும் ஆனால் அந்த ஆலயத்தின் இறைவனுடைய மார்பு பாத்திருக்கியா ஒச்சமா இருக்கும் பள்ளமா இருக்கும் அதான் ஒச்சம் இல்ல நொல்லைனா இருக்காதுன்னா திருத்தணின்ற ஆலயத்திலேயே முருகன் மார்புல பள்ளம் ஒருவேளை சிலை செதுக்கும் பொழுது ஒச்சப்பட்டு போனா தூக்கி படிக்கல போட்டுக்கணும்ல அப்புறம் எப்படி கருவறையில மார்பிள பள்ளத்தோடு எப்படி அது இருக்கு நம்ம கோயில காரணம் இருக்குங்க பாருங்க முருகப்பெருமானா கூட சுமடி நட்டுக்கள் இருந்து ஆர்த்தி ஒத்துக்கப்பட்டார் கோயில பள்ளமா இருக்கு ஒத்துக்கறியா ஒத்துக்கிறேன் அப்ப இல்ல இல்லன்னு நீ சொன்ன பாத்தியா சொல்லி அதுக்கு தான் பேச்சு மாற்று கருத்து ஓ பள்ளமா இருக்கு சரி இருக்கு ஏன் காரணம் இருக்கு என்ன சுமடி நட்டுக்கள் இருந்து ஆர்த்தி புறா தோற்றுக்கப்பட்டார் முருகப்பெருமான் ஆகப்பட்டவர் ஆனா எதற்காக சூரபதுமனை வதம் செய்வதற்காக ஆனா அவனை வதம் செய்வதற்கு முன்னாடி அவனுடைய சகோதரர்கள் 2 பேர் இருந்தாங்க யாரு தாரகாசுரன் சிங்கமுகாசுரன் 2 பேர் இருந்தாங்க இன்னொரு அரக்கி இருந்தா யாரு அரக்கி கிரிக்கின்னு என்ன பார்த்து சொன்னீங்கன்னு வச்சுக்கலாம் அப்புறம் நல்லா இருக்கா சொல்லுங்க தாராளமா சொல்லுங்க அரக்கின்னு எதுக்கு என்ன பார்த்து சொல்றீங்க உண்மையில சொல்லலாமா அரக்கி மாதிரி இருக்கா மாயவரம் என்ன அதாவது ஒரு கதையை படிக்கும் பொழுது சில சிந்தனைகள் நம்ம ஒரு சில முகம் நம்ம ஞாபகம் வரும் கண்டிப்பாக இந்த காய சண்டிகை இந்த அஜாமுகி இது கதையெல்லாம் படிக்கும் பொழுது எனக்கு அபிராமி ஞாபகம் வந்துச்சு ஏன்னா அவ்வளவு கொடுமைக்காரி இல்லையா ஏங்க அப்படி சொல்றீங்க அவ்வளவு முகம் தூரத்துல பாக்குறது எப்படி இருக்கு தெரியல பக்கத்துல முகத்தை பார்க்கணுமே அப்படி இருக்கா அப்படியா அவ்வளவு 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 கொடூரமா என்ன பார்த்தா பேய் மாதிரி இருக்காயா ஆமா சரி சொல்லு துரனே நல்லதுக்குள்ள இந்த ஆளு திறந்து வச்சிருக்காரு சொல்லு சிங்கமுகாசுரன் தாரகாசுரன் அவர் திறந்து வச்சிருக்காரு நீங்க எதுக்கு திறந்து வச்சிருக்கீங்க மூடுங்க உங்க வாயை வாதி பிரதிவாதி சொற்பொழி வாத்துற நீ தானே கேட்ட ஒரு தங்கச்சின்னு அஜாமுகி கதை சொல்ல வேணாமா ஒரு வில்லத்தனம் எவ்வளவு ஒரு கொடுமைக்காரரா பேசுறீங்க நீங்க இந்த அரக்கி என்ன பத்தி சொல்றீங்களா இந்த வலத்துக்கு ஓரம் வச்சிருவோம் சரி இந்த அரக்கி தேவையில்ல 2 பேர் கதையை மட்டும் பேசுவோம் சிங்கமுகாசுரன் தாரகாசுரன் இப்போ முருகனாபடவர் தாரகாசுரனை அழிக்கணும் அதன் பிறகுதான் அவர் எந்த வேலைக்கு வந்தாரோ அதை செய்ய வேண்டும் அப்ப என்ன பண்ணாரு தாரகாசுரனை அழிக்கிறதுக்காக போனார் ஆனா அதற்கு முன்னாடி என்ன ஆனது தாரகாசுரனுக்கும் மகாவிஷ்ணுக்கும் சண்டை ரொம்ப நாளா நடக்குது போர் நடந்துட்டே இருக்கு ஆனா போரில் வெற்றி பெற்றது யார் தெரியுமா தாரகாசுரன் சொல்லகள் வந்தேன் வெற்றி பெற்றா பரிசு ஒண்ணு வேணும்ல பாருங்க எவ்வளவு ஒரு விஷயம் பாருங்க உலகத்துல யாருக்கு எந்த பிரச்சனைனாலும் நம்ம மகாபலிபுரம் தான் போவோம் ஆமா ஆனா பேர் தெரியாத தாரகாசுரன் மகாபலிபுரம் ஜெயிச்சிருக்கான்னா அப்ப எவ்வளவு பெரிய வீரனா இருந்திருப்பாங்க தாரகாசுரன் மகாபலிபுரம் ஜெயிக்கல
மகாவிஷ்ணு தான் தாரகாசுரன் ஜெயிச்சான். நீங்க எல்லாம் பெரட்டி விட்டு பேசுறீங்க. சாதாரண அசுரன் எப்படிமா மகாவிஷ்ணு ஜெயிக்க முடியும்? ஜெயிச்சான்ல, ஜெயிச்சான். ஆனா ஆணவம் பிடிச்சவன், திமிரு பிடிச்சவன். அப்ப ஜெயிச்சான். ஆனா ஜெயிச்சதுக்கு பரிசு என்ன வாங்கினா தெரியுமா? மகாவிஷ்ணு கையில ஒரு சக்கரம் இருக்குமே. என்ன சக்கரம்? சுதர்சன சக்கரம். அந்த சக்கரமா, அந்த சக்கரத்தை இவன் பிடிங்கி வச்சுக்கிட்டேன், கையில வாங்கி வச்சுக்கிட்டேன். ஆனா அதன் பிறகு இவனோட தாரகாசுரனோட முருகப்பெருமான் போர் புரிந்தா சண்டை வந்து ரெண்டு பேருக்கும். இந்த சண்டையில முருகப்பெருமான் அந்த சக்கரத்தை வாங்கி இவர் வச்சுக்கிட்டார். அவன் பெருமாள்கிட்ட இருந்து பிடிங்கிட்டு வந்தேன். அவன் கையில வச்சிருந்த முருகன் பிடிங்க வச்சுக்கிட்டார். முருகன் வாங்கி எங்க வச்சிருந்தாருமா? நெஞ்சுக்குள் பதித்து வைத்துக் கொண்டார் அந்த சக்கரத்தை. அதன் பிறகுதான் யார் அழிக்க போனார்? சூரபதுமனை அழித்தார். அழித்த பிறகு அவருக்கு பாராட்டுதல் நடக்குது. எங்க நீங்க சொன்னீங்க, என்ன ஊர் சொன்னீங்க? கோபத்தை தணிக்க அமர்ந்தாரே திருத்தணிக்கையிலே. திருத்தணிக்கை அங்க போனாரு. நிறைய பேர் வர்றாங்க வாழ்த்துறதுக்கு. யாராலையும் அழிக்கவே முடியாத ஒரு சிறப்பை செஞ்சிருக்க, சூரபதுமை அழிச்சிருக்க. அப்போ உனக்கு பாராட்டு விழா. எல்லாரும் வர்றாங்க. வர்றவங்க எல்லாரையுமே ஐயா வாங்க, நல்லா இருக்கா, வணக்கம் அப்படின்னு எல்லாருக்குமே வணக்கம் சொல்றாரு. அந்த இடத்துக்கு வெக்கி நாணி தலை குனிந்து மகாவிஷ்ணு வர்றாரு. என்ன காரணம் தெரியுமா? அவர்கிட்ட அந்த சக்கரம் அவன் பிடிக்க வச்சுக்கிட்டான் தாரகாசுரன். ஆனால் அந்த சக்கரம் இவர்கிட்ட இல்லை. இந்த சக்கரம் இல்லாமல் வெளில வந்தால் நமக்கு அவமானமாக வேறுமே அப்படின்னு வெக்கப்பட்டுக்கிட்டே வர்றாரு. ஆனால் முருகன் என்ன பண்ண தெரியுமா? ஓடிச்சனை எல்லோரையும் கையெடுத்து கும்பிட்டு அவரு மகாவிஷ்ணு பார்க்கும்போது மட்டும் ஓடி போய் நேருக்கு நேராக கட்டி அணைத்தார், நெஞ்சோடு நெஞ்சு வைத்து. இவர் நெஞ்சோடு, இவர் அந்த சக்கரம் எங்கே இருக்கு? முருகனுடைய நெஞ்சில் இருக்கு. ஆனால் அந்த நெஞ்சோடு இவர் அணைக்கும் பொழுது இவர்கிட்ட அந்த சக்கரம் மகாவிஷ்ணு பற்றி மாட்டப்பட்டது. மகாவிஷ்ணு போயிடுச்சு. எப்போ அந்த சக்கரம் இவர் நெஞ்சுக்குள்ள இருந்தது மகாவிஷ்ணுக்கு மாற்றப்பட்டது, அந்த சக்கரம் இருந்த இடம் மட்டும் நீங்க சொன்னீங்களே உச்சமாக இருக்குன்னு, சக்கரம் மாதிரியே இருக்கும், பள்ளமா இருக்கும். அதனால தான் நீங்க சொன்னீங்களே அந்த ஊர்ல மட்டும்தான் திருத்தணிகை, அந்த ஊர்ல மட்டும்தான் முருகப்பெருமான் உச்சமாக காட்சி கொடுப்பார் இதயத்தில், இந்த நெஞ்சுக்குள்ள. இன்னொரு கருத்தை மதிய வைக்குவோம். மேல அந்த உச்சமான அந்த சிலை இல்ல, ஆனால் அந்த அலங்காரம் செய்கின்ற பொழுது அந்த மார்பை பள்ளம் இருப்பது போல அலங்காரம் செய்யப்படும். அதுக்கு காரணம் உண்மை, இவர் மார்புல பதித்த சக்கராயத்தை மகாவிஷ்ணு கொடுத்ததுனால அந்த சிறப்பு ஏற்படும். நான் உங்களை கேக்குறேன், என்ன கேட்டீங்கல்ல? இப்போ ஒரு முருகன் கோயில் சம்பந்தம் இல்லாம கேட்டேன். முருகனை கும்பிடுற முருகனை பத்தி கேட்டேன். என்ன தப்பு இதுல? ஓ, முருகனை கும்பிட்டா முருகனை பத்தி. இப்போ உங்களுக்கு முருகனை பத்தி தெரியுமா? அதுக்கு நாயகனே முருகன் தாமா. அப்ப அதுக்கு முருகனை பத்தி பேச பேச புண்ணியம். முருகன் நீங்க பார்க்க போவீங்கல்ல? ஏன் மாப்பிள இல்ல மாப்பிள தானே? அந்த மாப்பிளை பத்தி முருகனை பத்தி தெரியாம நினைக்கிறேன். ஓ, என்ன முருகனை பத்தி என்ன பிரச்சனை உனக்கு? நான் கேக்குறேன். ஒரு கோவில்ல முருகன் சிலை, ஒவ்வொரு கோயில்ல முருகன் சிலை எப்படி இருக்கும்? வித்தியாசம் இருக்குமா? அப்படியே ஒரே மாதிரி இருக்குமா? ஒரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி. எப்படி தண்டாயுதமனே பழனி நிக்கிறாரு, கல்யாண குளத்துல திருப்பூடத்துல நிக்கிறாரு, குழந்தை கோலமா சுவாமி மலை நிக்கிறாரு. இப்படி ஒவ்வொரு இது ஒவ்வொரு கோலமா இருக்காரு இருக்கும்ல. ஆனா 3 இடத்துல சிலையாகப்பட்டது ஒரே மாதிரி இருக்கும். 3 இடத்துலயா? 2 இடத்துலமா? இன்னைக்கு நீ குன்றக்குடி போன வச்சுக்கவே, அங்கேயும் விராலிமலை ஒண்ணுனா ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும். என்ன ஒரே மாதிரி? பார்க்கும்போது அப்படிதான் தெரியும், பார்க்கும்போது அப்படிதான் தெரியும், வித்தியாசம் இருக்காத மாதிரி. ஆனா அதுக்குள்ளே வித்தியாசம் இருக்கும். நான் சொல்றது அது மாதிரி கிடையாது. 3 இடத்துல இருக்கு. எப்படி இருக்கு தெரியுமா? ஒரே மாதிரி புரியலையே. இந்த மயில்ல கண்ணு இருக்கு பாருங்களேன். ஆமா. மகிழ்ல இந்த தோகையில நரம்பு மாதிரி இருக்கும்ல. ஆமா. அந்த நரம்பு கூட மாற்றாமல் ஒரே மாதிரி இருக்கும். முருகனுடைய முகம் ஒரே மாதிரி. தோகையே இத்துணுண்டு, அதுல வர நரம்பு அதை விட இத்துணுண்டு. ஆமா. உனக்கு அது முதற்கொண்டு எப்படி ஒரு மாதிரி இருக்கும்? அந்த இத்துணோண்டு தான் அத்துணோண்டுக்குள்ள இருக்கு. ஏன்னா அது எத்தனை பெருசா இருந்தாலும் சரி, மயில் பெருசா இருந்தாலும் சரி, சின்னதா இருந்தாலும் சரி, இது எப்படி உருவ அமைப்போ அதே மாதிரி இன்னும் 2 இடத்துல இருக்கு. 3 இடத்துலயும் ஒரே மாதிரி இருக்கும். மயில் தோகையிலிருந்து வேல்ல இருந்து முருகனுடைய முகம் வரைக்கும் ஆடையில இருந்து அனைத்துமே ஒரே மாதிரி இருக்கும். எந்த இடம் சொல்லுங்க? அச்சல வார்த்தை எடுத்தது போல அப்படியே இருக்கும். மூன்றுமே. ஆமா. அதுக்கு காரணம் என்னன்னா செஞ்சது ஒருத்தர் தான். ஏன்னா அவர் மிகப்பெரிய ஒரு சிற்பியாக விளங்கினார். அவரை முத்துநாதன் என்று சொல்லக்கூடிய முத்தரசன் சோழ மண்ணை அழைக்கிறான். அப்பா, எனக்கு நீ ஆக பெரிய சிற்பின்னு தெரியும், எனக்கு நான் என்னுடைய கூற்றுப்படி ஒரு முருகன் சிலையை நீ செஞ்சு தரணும்பா அப்படின்னு சொல்றார். சொன்ன உடனே அவர் வார்த்தை கட்டுப்பட்டு மிகச்சிறப்பாக ஒரு முருகன் சிலையை செய்து கொடுத்தாராம் அந்த சிற்பி. மண்ணை மாத்தான், அடடா இவ்வளவு அழகான சிற்பத்தை செஞ்சு கொடுத்துறாரு, இவர் வேற ஊர்ல இதே மாதிரி சிலையை செய்யக்கூடாது அப்படின்னு அவரை பிடிச்சி விரலை வெட்டி அனுப்பிச்சுட்டேன். அனுப்பிச்சா அப்புறம் இன்னொரு ஊர்ல சிலை செய்ய மாட்டான்ல அப்படின்னு. அப்படி அவர் செய்த சிலையே சிக்கல் பொறுவாச்சேரியில் உள்ள சிங்கார ஆலயத்தில் உள்ள அந்த சிலை. சும்மா இருந்தாரா? அடுத்து பக்கத்து ஊர் போறாரு, அங்கேயும் முருகன் அருளால அதுக்கு நிகரான ஒரு செயலை செய்கிறார். விரல்கள் இல்லாம போன போதிலும் கூட சிலையை செய்கிறாரு. அதுவும் அச்சில வார்த்தெடுத்த மாதிரி ஒரே மாதிரி அந்த அழகு சிலை. அந்த அவர் வடிச்ச உடனேயே அந்த மயிலுக்கு உயிர் வந்து அந்த மயில் பறக்க ஆரம்பிச்சார்.
மயில பறக்குதியா புடிங்கியா, ஏய் புடிங்கியா மயில, எட்டி புடி எட்டி புடி அப்படிங்கிறது பிற்காலத்திலே எட்டுக்குடி என்று சொல்லக்கூடிய ஸ்தலமாக மருவி விட்டது. பார்த்தான் மண்ணே, என்னடா அவன் இன்னொரு சிலையை செதுக்க கூடாதுன்னு இவன் கையை விரல வெட்டினான், இவன் செஞ்சு விட்டானே சொல்லி வாப்பா அப்படின்னு கூப்பிட்டு நல்ல மாதிரி பேசி கண்ணை நோண்டி விட்டான். இப்ப கண்ணு இல்ல, கண்ணு இல்லாம சிலை செய்ய முடியுமா? முடிந்தது. எம்பெருமான் முருகன் அருளால அவருக்கு அந்த ஞானம் கிடைத்து மீண்டும் அதே மாதிரி ஒரு சிலை செய்யறாரு. சிலை செஞ்ச உடனே முருகன் அருளால இவருக்கு கண் கிடைத்தது. அடடா கண் கிடைத்தது, என் கண் என் கண் என் கண் அப்படின்னு அவரு ஆனந்தத்தில் துள்ளிய இடமே என் கண் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆலயம். அப்ப சிக்கல், எட்டுக்குடி, என் கண், இந்த 3 ஆலயத்தின் நீ போனேனா இந்த 3 ஆலயத்திலுமே உள்ள முருகன் சில அச்சில வார்த்தை எடுத்த மாதிரி ஒரே மாதிரி இருக்கு. காரணம் செஞ்சது ஒரே சிற்பி. ஒரு நகம் இருக்கும், அந்த நகத்துல கூட வித்தியாசம் தெரியாது, ஒரே மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு சிறப்பான முருகன். அந்த முருகன் தான் உனக்கு பார்த்த மாப்பிளையா? எனக்கு எதுக்கு நீங்க மாப்பிளை பாத்தீங்க? காட்டுல தெரியுற கேட்பாரட்டு கிடைக்கிற அப்படி ஒண்ணு அவசியம் கிடையாது. கேட்பாரட்டு இருந்தா நீங்க மாப்பிளை பாப்பீல, உங்களுக்கு புள்ள மாதிரி நிக்கிற நீங்க மட்டும் எனக்கு அப்பனா தான் தூக்கும்போது கொலவைகளுக்கு போட்டு மண்டைய போடுச்சு விடுங்க. இதனால உன்னுடைய அழகுக்கும் உன் அறிவுக்கு தகுந்த அந்த முருகன் எப்படி வருவாரு? வள்ளி முருகன் கல்யாணம் நல்லாதான் நடக்கும், வண்ண மலரில் தேனை குடிக்க வண்டு தவங்கடக்கு. கந்தனைய மணந்து கல்யாணம் செஞ்சு நல்லபடி வசிச்சிக்கமா, அற்புதம் எல்லாம் உனக்கு அங்கேயே தாயிரு நல்லபடி வசிச்சிக்கமா. குழந்தை அழுவது பாலுக்கு தானே, குமரி அழுவது ஒன்றுவே. என்னமா முருக மாப்பிள்ளைன்னு பாட்டு பாரு, கொன்றுவியா பின் முனியாண்டிய எமது பாடல்ல ஏதேனும் குழந்தை அழுவது பாலுக்கு தானே, குமரி அழுவது எதுக்கு? அட பாட்ட பாட விடுமா, பாடுங்க முன்னாடி. குழந்தை அழுவது பாலுக்கு தானே, குமரி அழுவது வாழ்க்கைக்கு தானே, கும்பி அழுவது கூழுக்கு தானே. அட என்னமா என்ன சொல்ல இருக்கீங்க? முழுசா பாடிக்கிட்டு இருக்கீங்க. பாட்ட முடிச்சா பாட விடுமா? எனக்கு பாட படபடன்னு வருதா இல்லையா? அடுத்து என்ன படபடன்னு வருது? நீங்க பாடுறது பயந்து வருதா இல்லையா? சந்தோஷப்படணும். ஆமா ஆமா, ஒரு வார்த்தை பிள்ளையா சொல்ல மாட்டேன். கும்பி அழுவது கூழுக்கு தானே, குருடன் அழுவது பார்வைக்கு தானே, ஆறுமுகன் அவன் கவிகள் சொன்னாலே பள்ளி முருகள் கல்யாணம் நல்லாதான் நடக்கும், பள்ளவரில் தேடி குடிக்க வண்டு தவங்கடக்கு. மாப்பிள முருகன் வேணான்னு ஏற்கனவே முருகனுக்கு திருமணம் ஆயிடுச்சு. 2வது தடவை பார்த்து வந்திருக்கேன். 2வது தடவை போக எனக்கு விருப்பம் இல்லை. 2ஆம் தாரமாக இருந்தாலும் முதல் தரத்தை கொடுப்பார். அப்படி ஒண்ணு அவசியம் இல்லை. எனக்கு மாப்பிள பிடிக்கல. கட்டமாட்டா மாட்டேன். அல்ல பகலும் இந்த அவஸ்தையை நீ விடுத்து, அல்ல பகலும் இந்த அவஸ்தையை நீ விடுத்து, அவனையோ திருப்பதி மடுத்து சொல்லும் ஏவத்தை கேளமா. பயலதவ வேட படைந்து வந்தவரே பமியில் கோல் சர்க்கோ கொலகம் நாரதரே கைவரசை செல்லாது பூனக்காக வேணா சொல்லி தினமே உனக்காக வேணா சொல்லி ஓக வேண்ட தினமே கவலை மாடிய தேலவதானே சொல்லும் ஏவத்தை கேளமா. எனக்கு பரிந்து கொண்டு இசக்க வந்தது போதும் இனி புனத்தில் இருக்காமல் எங்கே நினைவது கைவரசை செல்லாது போனரு வரமில்லை வெதினிகள் சொல்லும் ஆறுமகள் அனைவை வரமானவர் சொல்லும் ஏவத்தை கேளமா. கூட்டி கொடுப்பது உங்கள் கோத்திரத்தின் மறைக ஒட்டம சொல்ல வந்திரும் உமக்கு என்ன அக்கறையும் கைவரசை செல்லாது போ. கூட்டி கொடு போவனா அறிவில மனச்சிறுவியே திருட்டு நாரத மணியே என்னப்பா பாத்துக்கிட்டு இருக்கீங்க? அன்பில்லா கண்பி குட்டி அறிவில்லா கருவி குட்டிக்கு என்னை கேட்டு பார்த்தா கூட்டி கொடுமை கேட்கிறாய். உன்னை ஏன் இப்படி இழைக்குது? அத்தனை கோபம் எனக்கு மட்டுமா வரும்? எங்க அப்பாவுக்கு கோபம் வந்துருச்சு. என்ன கதியாகிறேன் பாரு. என்னமா செய்யல போற சொல்ல போறாரு பேச்ச குறமா. ஏமா என்ன உங்க அண்ணன் தம்பி அண்ணங்க 7 பேரு, அப்பா நம்பிராஜே நங்கை மோகினி எல்லாரும் சேர்ந்து இப்படி தான் சொல்லி கொடுத்து வளர்த்தாங்க. என்ன சொல்லி கொடுத்தா? நான் சொல்லி கொடுத்த லட்சணா பிறந்த அந்த வகையில இருக்கும் போல தப்பா கேட்டேங்கறேன். ஒரு நாரதரை பார்த்து கூட்டி கொடுக்குறோங்கறிய திமிரு தானே உனக்கு? இதெல்லாம் என்ன பொருள் தெரியுமா? என்னது என்ன பொருள்னே தெரியாம என்ன அர்த்தம் தெரியாம பாருங்க. தெரியாம பேசுவாங்க. அவர் யார் தெரியுமாமா? நினைச்ச நேரம் ஈரேல் 14 லோகம் போக கூடியது. ஆமா நீ மாவியா பாவியா? நீ நான் பாவேன். அவரை பார்த்து கூட்டி கொடுக்குறோம் கேட்கலாமா? நீ
மகாலட்சுமி அந்தப்புறம் எல்லாருமே அனுமதி பெற்று தான் போகணும். அனுமதி எல்லாம் போவேன். யமனோட யமலோகத்துக்கு போவேன். நான் போவேன். போவியா நீ? கேக்குற? யாரோட அனுமதி இல்லாம போகக்கூடியவர். அவரை பார்த்து கூட்டி கொடுக்குறவங்க கூட்டி கொடுக்குறவங்க இவ்வளவு பேசுறீங்க, பாடுறீங்க, அன்பளிப்பு வாங்குறீங்க, கை வாங்குறீங்க. சரி, யார் காரணம்? எங்க அம்மா கலைவாணி. உலகத்துக்கே கல்வியை கொடுக்குறாங்க. ஆமா, அவங்க தான் உங்க நாகவில குடியிருக்காங்க. சரி, அவங்க பிள்ளை நம்ம இடத்துக்கு வந்திருக்காரு. அவர்கிட்ட காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்க. கூட்டி கொடுக்குறோம் கூட்டி கொடுக்குறோம் கேக்குறியா? இருமா, ஒரு நாடகம் கூட்டி கொடுக்குறோம். தகப்பா, ஐயோ அந்த அம்மா வச்சு ஒரு தடவை தான் கேட்டேன். அது யாரு காதலி விழுந்துச்சான்னு கூட தெரியல. நீங்க 6 தடவை சொல்லி இதத்தான் கோவத்துல 10 தடவையா சொல்லுவேன். சுத்தி கட்டிக்கிறீங்க மீசைய. இதுவே சூரிய அஸ்தமனக்குள்ளாக உனக்கு முருகப்பெருமானுக்கு திருமணம் செய்ய வைக்காவிட்டால் என்னைய நாரதம் இல்ல, இது பிரம்ம முடிச்சம் இல்ல. உன்னை இன்று மட்டுமல்ல என்று உன்னை விடவே மாட்டேன். போங்க போங்க. ஆத்தாடி ஆத்தாடி, இறைய தாண்டி குதிக்கிறாரு. ஆனா நல்லா கேட்டனே, நல்லா கேக்குற. ஒரு வாசமா இருந்தாலும் திருவாசமா இருக்கணும்னு ஒரு தடவை சொன்னதுக்கு நீ 10 தடவை சொல்லிட்டு இருந்தால பாவம் இல்லையா? நான் கோபத்தை தூண்டிவிட்டிருக்கேன். சீக்கிரம் முருகனை இங்கே அழைத்து வருவார். திருமணம் நடக்க வேண்டும் என்று கோபத்தை தூண்டியிருக்கேன். முருகன் வரப்போகிறார். அவர் வந்தோடனே திருமணம் நடக்க போகிறது. அவர் வருவார்கள், மற்ற வேலையில் கவனத்தை செலுத்துவோம். ஆனாலும்